சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே செடிக்கு தண்ணி ஊத்துனாங்க. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல? ஐயோ முடியலையா முட்டிக்கிட்டு நிக்குதே. முட்டிக்கிட்டு இருந்தா செடிக்கு தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு இவன் பான ஊட்டிக்காம லாக் எடுத்துக்கிறாங்க. இங்க லாக் எடுத்த நடுவுல டிஸ்டர்ப் பண்றாரு இவரு போட்டுருங்க கமெண்ட்ஸ்ல. சோ இப்போ நாங்க வந்து இன்னும் முன்ன போறோம். அப்படியே கத்திட்டு அப்படியே இப்போ அந்த மலை அங்க மலை தெரியுதா गाइस உங்களுக்கு? உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அந்த மலைக்கு தான் போய் இருக்கோம் எல்லாம். நான் இப்போ எக்ஸ்பல்ஸுக்கு மாற்றிக்கினேன். ஆஃப் ரோடிங் பண்ணலாம் ஜாலியாக இருந்ததுக்கோசம் எக்ஸ்பல்ஸ் ஆகி அவர்கிட்ட வாங்கிட்டு ஜொப்பிட்ரு அவர்கிட்ட கொடுத்துட்டு. ஸோ இப்போ நான் எக்ஸ்பல்ஸை மாசாக போக போகிறேன். எப்படி போக போகிறேன்? மாசாக போக போகிறேன். ஸோ இப்போ போய் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் गाइस. மேலே போய் உங்களை vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். வண்டி போயிட்டே இருக்கும். வாடா ஃபாஸ்டா இறா வரட்டும் வந்து ரெண்டு பேர் போடும். முன்னாடி போ ஏய் முன்னாடி ஓட சொல்றா போடா லூசு பையனே. வா Awesome. Awesome. Nice. எடுத்துக்கிறியா? அங்க டிபார்ட்மென்ட் போலாம். இது வரடா. அதே மாதிரி எத்தனாங்கற வண்டியா யாரிஷ் எத்தனா அவ எடுக்கமா தண்ணறிங்கறான்டா இது வரேன் இது ஏதாவது சீக்கிரா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அல்லாஹ் யாரு நீயோட உள்ளாக்க வெடுக்கணும் புடுங்கறங்கடா சொல்றா சன்லைட் கருப்பே அஞ்சலி கருப்பே தீர்த்தடா வண்டி ஜன்னலாகி அவன் ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி திருப்பிடுவான் விட்டுரு. இதா ஒரு வீடியோவா ஏறா 3-4 வீடியோ. இங்க ஒரு வழியா வந்துட்டோம். வண்டிங்கெல்லாம் வண்டி பார்க் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் வண்டி பார்க் பண்ணதுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸ் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். அந்த பிளாட்ஃபார்ம் வரும். அந்த விலாக வரும் வருமான்னு தெரியாது வரும் ஆனா வரும். ப்ரோ வண்டி பார்க் பண்ணது இவர் தான். வண்டி எடுக்கிறப்போ என் டிக்கி சுட்டுச்சுன்னா அது காரணம் இவர் தான். சொல்லியிருக்கிற டிக்கி சுடாத மாதிரி பார்க் பண்ணு ப்ரோன்னு. வக்கீல்ல டிக்கி சுடும் பாப்புறோம். இவர் எதாவது எங்கள் சாகசம் செப்பரேட்டாக பண்ணிக்கிறாரு. என்ன ப்ரோ பண்ணிக்கிற? பாலக்லோவா அது பேரே அதான்டா பாலக்லோவா. சரி எடுக்கும். அது கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. வேணாம் வேற மாதிரி போய்டும். ஓகே ஜெட்டியா குட்டி அப்படியா? எனக்கு ஜெட்டின்னு கிடைச்சோம். அதுலயே இருக்காரு அப்பமே. ஜெட்டி உன்னமா ஜெட்டி போடா சுத்த முடியுமா சொல்லு? அதோ தால்தமா ஃப்ரீயா இருக்கும்டா. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. ஜெட்டி வயல சொல்வானே உங்க அப்பா ஜெட்டி போடுவாராமா? சொல்லு சொல்றா சொல்லு.
நேத்து ஒருத்தரை பார்த்தா காத்து இளங்காத்து ட்ரை பண்ணிடுறா நான் பார்த்தா கைஸ். இவர் வந்து ஒரு நல்ல ரைடிங் பேண்ட் வாங்கியிருக்காரு. ரைடிங் பேண்ட் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீ காடுக்கு செம்மையா டெஸ்ட் பண்ணிருக்காரு கைஸ். இந்த மாதிரி ஐடியா நல்லா இருக்கு. இந்த ஐடியா எங்க ப்ரோ வாங்க பேண்ட்? பேசுறா இது என்ன எப்படி பாக்குது? அட அற போத நாயே. அவன் பேசினா பீப் பண்ணலாம். சும்மா பீப் போட மாட்டேன் நான் போட மாட்டேன். அப்படியே போடுவேன். இவன் யுவராஜ் அந்த மாதிரி பேசுவான். யுவராஜ் காப்பி பேஸ்ட்னு வச்சுக்கோ. பரவாயில்ல. யார் யுவராஜ் இன்னுமா எனக்கு தெரியல. செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சு இன்னைக்கு. நான் போல சேனல்ல போயிட்டு சிக்மங்களூர்ல பார்த்தா என் கூட இருப்பான். ஸ்டார்டிங்ல இந்த உக்காந்து நம்ம ட்ரெயின் வரல, ட்ரெயின் தாண்டி போயிட்டு எங்க உக்காந்து பேசினீங்களா அவங்களா? இல்லையே. இவனுக்கு தான் பல்கா இருப்பான். சத்தத்தை கட்டு போதல வேலை வந்துற போது கொஞ்சம் சும்மா இருடா. டபுள் ஸ்கிரீன் ஓகே. லீட் நான் தான் லீட். ஐயோ டயலாக் மறந்துட்டேன். அப்பா ஞாபகம் வந்துச்சு சொல்றேன். டயலாக் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுடா. அதானே நான் என்ன ஞாபகம் வச்சுக்க டீச்சரா ஞாபகம் வச்சுப்பேன். பிரியா அது போயிடுச்சு. பிரியா அது போயிடுச்சு. சந்தோஷமா சொல்றேன். கலாய்கிறே யாரை கலாய்கிற? கைஸ் அங்க ரெண்டு பேர் இருக்காங்க கைஸ். வீடியோ இந்த மாதிரி தட்டன் தூக்கி எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு மணி நேரமா செட்டிங் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் செட்டிங் தான். யாரே செட்டிங்கா? வேங்க மக ஒத்தில வர மொத்தமா வாங்கடா. டேய் உன் பேஸ் கம்மியா வர மாதிரி பாரு. அது பேச வர பாரு. இல்ல வேணாம் இப்படியே இருக்கட்டும். பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும். இப்படிதான் கண்டென்ட் தான் மாட்டோம். அதான் கண்டென்ட் இல்லாம பண்ணுங்க. நான் இன்னும் வரல அவங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பதான். யார் சர்க்கிள் போடலன்னா கண்டென்ட் வரும். இது ரெக்டாங்கிள் போட்டா கொஞ்சம் கட் ஆயிடும். அங்க மேல இப்படி இந்த பாட்டு கட் ஆயிடும். என்ன சொல்லிடலாம் பண்றா. நம்மளுக்கு அது வேணாம். நம்மளுக்கு இதே நல்லா இருக்கும். டியூவல் ஸ்கிரீன் போட்டியா? டியூவல் ஸ்கிரீன். நான் கூட தான் டிவோர்ஸ் கேட்டேன். ஓ பரமாச்சா டியூவல் பைக் பண்ணிட்டேன். டியூவல் பைக். 3G டியூவல் பைக்கா? கைஸ் நான் உல்டால வந்து போயிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் திறமை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள கமெண்ட்ல வாங்க. You are really a God gifted child. போட்டு உள்டால போறான் பாத்தா. நான் நல்ல மனுஷன்ப்பா. உங்களை கவர் பண்ண பாக்குறேன். புரியுதா? அவனையே கவர் பண்ணிக்கிறா, நம்மளும் கவர் பண்ணலாம். நான் நல்லவன். அம்மா இதுக்கு மேல கவர் பண்ண முடியாது. மரியாதை அவ்வளவுதான். ஐயோ ஒரேடா உல்ஃப். இப்பெல்லாம் மேல ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். கைஸ் நான் தான் கைஸ் உங்க பேர் கிரில்ஸ். எவ்வளவு கஷ்டமான இது வரைக்கும் மனித காலடி படாத இடத்துல நடந்து நிக்கிறேன். மனித காலடியே படாது அந்த இடத்துல நடந்து நிக்கிறேன் நானு. எதுவுமே வராதுடா. ஏதோ வராது. நம்மதான் வண்டி இங்கே நம்ம விட்டுருக்கலாம். சந்துக்குள்ளதான் பூந்து விட்டுருக்காங்கப்பா. அதான் சந்துக்குள்ளதான் பூந்து விட்டுருக்காங்க. என் வண்டியை ஃபுல்லா ஏறண்டா. ஏறும் ஆறாமா ஏறும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது தெரியாது ரூட். சரியா ரூட் தெரியலனா வண்டி எல்லாம் இங்க பாரு ஏறிச்சுனா ரிட்டர்ன் ஏறங்கறப்ப ரிஸ்க். ஏறும்போதே ரிஸ்க் தான். வா பிரேக் அடிச்சுனா பின்னாடி போயினே இருப்ப. ஸ்கிட் அடிச்சிரும். டயர் அந்த மாதிரி ஆஃப் ரோட் இல்ல அது. ஆன் ரோட். அது ஆன் ரோட். ஸ்ட்ரீட் ஃபைட் ஆஃப் ரோட். டயர் அந்த மாதிரி போட்டுக்கறானுங்களா? ஆனா ஹரிஷ் வந்து எத்தனான்ட்டான் பாத்தீங்களா? அது ஹரிஷ்னா யாரு தெரியல. பக்கா சூப்பர்யா சூப்பர். தரமான ஒண்ணு இருக்கணும். போடா அப்படி விட்டு ஒண்ணுமே இல்ல. என்னடா இவ்வளவு நேரம் புகழ்ந்துட்டு இப்ப பார்த்தா இவனால புகழ்ந்துட்டு இப்ப மண்மத்தை கொக்கறான்டா அவனால.
வன்மம் அதெல்லாம் உள்ள வச்சுக்க கூடாது, கக்கின்னு அப்பி கப்பியே. கைஸ் கைஸ் ரொம்ப கஷ்டமான கைஸ். கைஸ் உங்களுக்கு எங்கேயும் ஸ்ப்ளெண்டர் போ ரைடர்ஸ் இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்க. பாருங்க இந்த இடத்துக்கெல்லாம் வண்டி எடுத்துன்னு செம்ம ஸ்கில் டிரைவர், செம்ம ஸ்கில்டான டிரைவர்ஸ் போல இவங்கெல்லாம், சூப்பர் டிரைவர்ஸ். கைஸ் அவர் ஏதோ காட்டுறாரு கைஸ், இவங்க எல்லாம் போய் பார்த்தீங்க. நாங்க நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்ன ப்ரோ காட்டுறாரு? பேசு ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ காட்டினாரு? ஏதோ பாட்டு மூணு பேர் ஒரே மாதிரி சட்டை போட்டுங்கிறாங்களாம். வானவில்லே ப்ரோ 7G ரெயின்போ காலனி தெரியுமா? ரெயின்போ காலனி நாங்க நடந்தால ஜோல் பறக்க பறக்க நடப்பாங்களா? இப்படி இது தெரு நாய் மண்ணு அல்ற மாதிரி இருக்குது. ரொம்ப டஃப்பான இடம் இதுதான். இந்த புல்லு இப்படி இருக்கு, உங்களால ஏற முடியாது. என்ன ஃபாலோ பண்ணுங்க. இப்படி உட்காந்துன்னு ஆமா கக்கா போற மாதிரி ஏறணும். இப்ப ஹரிஷ் வண்டிக்கு மேல எடுத்து விட்டுட்டு மச்சா கீழே எடுத்துன்னு வரானாக்கா எப்படி இருக்கும் சொல்லு? சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது வண்டி இன்னும் மேல முட்டா வண்டி எடுத்துன்னு போறாங்க. வேணாம் அப்ப அவ்வளவு பேர் எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ் இருக்காங்க. இந்தியா ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஐயோ போதும்ன்றீங்களா? அவ்வளோ சரி லாட்டா நெக்ஸ்ட் டைம் எடுப்போம் பண்ணலாம். வேற மாதிரி சீக்கிரம் போட முன்னாடி ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு गाइस. சுஸ்ட் ஆயிடுச்சு. முடியல. இதுதான் ஜிம் காசு கட்டினா போயிட்டு வரணும்ன்றது. சொல்றேன் நல்லா ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஏமாத்துறான். ஆயே ஜிம்முக்கு போக மாட்டான், டாஸ்மெண்ட் கட்டிடுவான். ஜிம்முக்கு ப்ரீமியம் காசு கட்டிட்டு போவாத இருக்கிற தற்கொலையில் இவனும் ஒருத்தன். அவனா மெயின். ஒவ்வொரு சீன் பண்ற மாதிரி இருக்குது. 5 ரூபாய்க்கு நடினாக்கா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறான். நடிப்பு அரக்கன், நடிப்பு கிறுக்கன். இல்ல 20 ரூபாய் நடிக்க மாட்டேன், 2000 ரூபாய் தான் நடிக்கும். போயிட்டாரு ஓவர் ரைட்டிங். ட்ரெயின் போயின்னுக்குதுடா. சிக்க பக்க ரைனா. गाइस அவங்கலாம் முன்ன வந்து பண்ணிறாங்க. நான் உங்களுக்கோசரம் வீடியோ எடுக்கணும்னதுக்கோசரம் பின்னாடி வந்தேங்கற. அங்க ஒருத்தன் ஆய் காட்றான். அவனுக்கு அப்படியே பாய் காட்டிடுங்க. गाइस நல்லா இருக்கு गाइस ஸ்பாட். சீரியஸா சூப்பரா இருக்கு ஸ்பாட் அந்தோம். வருது ஒருத்து. சோ எல்லாரும் சிட்டியில் இருக்கவங்க எல்லாருக்கும் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்க எல்லாம் வீக்கெண்ட்ஸ் அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வரலாம். இந்த ஸ்பாட் வர்றதுன்ட்டு ஒருத்து வாட்டி வந்து பாருங்கள். இன்னும் காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம் காலையில். ஸோ காலையில் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி சன்ரைஸு. நாங்கள் இங்கே எல்லோரும் சோம்பேறி பசங்க, அதனால லேட்டாக வந்தோம். இப்போ எல்லாம் உல்ஃபு உள்ளாவி உல்ஃபு உல்ஃபுன்னு கத்துறோம். இங்கே போட்டோஸ் எடுக்கலாம். வேற மாதிரி தரம் 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 நிரந்தரம். அமியோய்
நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். சீக்கிரம் கல்யாணம் இன்னும் அடுத்த வருஷம் சரத்துக்கு. யோ ஊருக்கு முன்னே எங்க கேங்ல நீ தான் மூர்த்த கொடி இருக்காரு இங்க பின்னாடி. ஐயா, இது இங்க ஆஞ்சநேயர் நம்ம பாஸ் இருக்காரு. பாஸ் நம்ம சக்சஸ் ஆகணும். சாமிக்கு மேல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேல போயின்னு இருக்க. சுபாஷ் நல்லா இருக்கு. ஏ உண்டிக்கு கடாதுரா. அங்க போய் உட்காந்து வேற என்ன ப்ரோ நின்ட்ட? நான் இல்லப்பா. என் கம்பெனி பார்ட்னர் ஐஸ்வலுக்கு பார்ட்னர் என்ன சொல்ல இருடா அவனோட பேச அப்படி ஸ்டாப் பண்ற. இன்னும் மேலே இறங்கிறோம். ஒரு 10 நிமிஷமா மேலே இறங்கிறோம். ஆனால் பாதி கூட ஏறல. அங்கங்க ஃபோட்டோ வீடியோ அது இது நின்றுட்டு அவரு ப்ரோ திரும்பவும் சேனல் பேர் ப்ரோ ட்ரிப்பி சைலர்ஸ் ப்ரோ. உடம்பு முடியல, யாருன்னா கொஞ்சம் டொனேஷன் பண்ணி அவர் உடம்ப சேர்த்துங்க. கமான் பார்ட்னர், உங்களால முடியும். JTB வைப்ஸ் G007 at YLB. ஓகே, ஃபோன் பே பண்ணி விடுங்க. ஃபோன் பே ஓகே, பரவாயில்ல. எப்படின்னா போட்டோம், யாருக்கு போனா நம்மளுக்குண்ணா. இதெல்லாம் இன்னும் வந்து பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நேரம் என் மூஞ்சி பார்க்க முடியாதுன்னு தெரியும், அதான் பேக் ஸ்க்ரீன் போட்டு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. சைலர் ப்ரோ பார்த்து வாங்க. கைஸ் ஃபோர்ட்டோட என்ட்ரிக்கு வந்துட்டோம். என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு தெரில, நம்ம பிரதர் கிட்ட கேட்டு சொல்லுவோம். அப்புறம் பேசினே போனால் கலப்பு தெரியாதான், தெரியும் சொல்லியிருக்காங்க. பேசவே முடியலையா? எங்கேருந்து கலப்பு என்ன சொல்கிறது விரும்புறியா? இந்த ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ட்ரெக்கிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன்னா உட்டி மட்டும் போட்டுன்னு வராதிங்களா? எந்தும் ஸ்வெட்டர் டைப் ஷர்ட்டு தான். கொஞ்சம் வியூவை காட்டுங்க. இருங்க ப்ரோ, அங்கே எங்கள் பிரதர் இருக்காரு, அவர் வந்து ஃபோன் பிடிங்கிடுவார். அப்புறம் உன்னையாரா கட்டுறது பிரதர் ஹாய் சொல்லுங்க பிரதர். முன்னாடி பாரு, ஃபோன் தூக்கிடுவாரு. இங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து லஞ்சு ஒரு தேங்காய் சாப்பிட்டுட்டு அப்படியே பண்ணிடுறேன். தேங்காய் எனக்கு கொத்தாங்க அவன் பிடிங்கிறான்டா. எங்கடா யார் பிடிங்க என்கிட்ட இருந்து பிடிங்க. காய் இவங்க ஏதாவது சாக்லேட் மிட்டாய் வாங்கி சண்டை போட்டுக்கிறாங்க. மிட்டாய் பாய் 20 ரூபாய்க்கு மிட்டாய். 20 ரூபாய்க்கு மிட்டாயா? தம்பி நான் ஜூஸ் வாங்கலாம் பிளான் போட்டு இவங்க மிட்டாய் வாங்கி உங்கண்டா வா வா வா. அப்புறம் கண்ணாடி இல்லை ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ, ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களது விட அளவுக்கு எது ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ? உங்களது விட எங்களது ஒண்ணு அந்த அளவுக்கு அழகா இருக்கு ப்ரோ. மக்களே, ட்ரிப்பி சேலர்ல ஷூட் பண்ணதுக்காக எத்தனை அந்த ஃபோன்ல சார்ஜ் இல்லை. நம்ம டிவில பார்த்தா நம்மளுக்கு இப்போ கேமராமேன் ஆயிட்டுக்கிறாரு. நான் இப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க போறமே. 2 பேரும் மிட்டாய் பொறுக்கி இருக்கானுங்க. மிட்டாய் பொறுக்கிங்கிறான். மிட்டாய் பொறுக்கி 1, மிட்டாய் பொறுக்கி 2. மிட்டாய் ப்ரோ, மிட்டாய் மிட்டாய் காட்டு ப்ரோ, மிட்டாய் காட்டு ப்ரோ. எனக்கு ப்ரோ எனக்கு தெரியல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ கேலி பண்ணினே இருந்தா உன் பிளாக்ல போட்டுக்கோ. அதேதான் திரும்ப சொல்லு ப்ரோ, எனக்கு தராது சொல்லு ப்ரோ. இது சாக்லேட் கொடுத்துட்டான், எனக்கு தரல ப்ரோ. எனக்கு சாக்லேட் தெரியும். அவங்க நல்லா இருக்கணுமா? சுகர் கட்ல இருக்கு. எனக்கு சாக்லேட் தெரியும். அவங்க இவரு நல்லா இருக்கணுமா?
நான் சுகர் கட்டில் இருக்கு ஐ எம் டயட்டில் இருக்கு அதனால சாக்லேட் சாப்பிடல